இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இவர்கள் எப்படி ஆராதித்தார்கள் என்றது நம்ம யோசித்து பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த செய்தி இதுதான். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க இருதயம் எப்படி இருக்கு? ஏரோதை போல அப்படியே முறுமுறுத்துட்டு கடினப்பட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த சாஸ்திரியை போல சந்தோஷப்பட்டு அவரை ஆராதிக்க இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் என்ன, ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, வாரத்துக்கு ஒரு முறையும் இல்ல, தினந்தோறும் நினைச்சு பார்க்கிறது தான் இந்த கிறிஸ்துமஸ். ஏதோ டிசம்பர் மாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் முடிஞ்சிட கூடாது. வாரம் வாரம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்காக பிறந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய பிறப்பு எப்ப தெரியுமா மகிமையா தெரியும்? ஏசாயா 6வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 6வது அதிகாரத்துல அவர் எப்படிப்பட்டவர்? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பல கோடி தேவ தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவன், சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவன், தன்னைத்தான் வெறுத்து மனுஷ ரூபமாக இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். அது ஒரு வருஷத்துல ஒரு முறை இல்ல, தினந்தோறும். அதை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் ஆக இருக்கு. இந்த நாள்ல அப்படிப்பட்ட தேவன் நமக்காக இந்த பூமியில வந்தார். அவர் இருந்த சூழ்நிலை, பிறந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படி இருந்தார்ன்றதை பாருங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவார். அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஒரு பாட்டு பாடலாமா?